رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والماضي فبالغوث ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் ஃபத்வா நேரத்தில் ஒரு சகோதரர் பக்கத்தில் சவாலை பார்த்து வாய் மூடி எது என்று கூறினால் அவர் ஜும்மாவோட பண்ணியிருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் வாய் மூடி காது தாழ்த்தி கேட்பதற்கு தான் நம் அனைவருக்கும் செய்வாராக அமைதியாக இருக்கலாம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் சமூகம் சென்று இயற்கையுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணிமிக்க கனவான்களே, சகோதரர்களே, என்னை படைத்த அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானவற்றை எடுத்தும் எவற்றை செய்யாதீர்கள் என்று என்னை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையை சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு படைத்தவனை அந்த அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வா செய்து கொள்ளுமாறு, அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாடு உங்களுக்கு நான் நசியத்தும் செய்து கொண்டது. இன்றைய சுற்றுலாவில் இஸ்லாத்தின் பார்வையில் வாரிசு உரிமை சட்டம் என தலைப்பினூடாக சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் நினைக்கிறோம். தலைப்பிற்கு வருவதற்கு முன்னால் நாம் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்கு தேவையான முக்கியமான 2 விடயங்களை இரத்தின சுருக்கமாக நினைவுபடுத்துவதில் பொருத்தமாக நினைக்கிறேன். முதலாவது, நாங்கள் இஸ்லாமிய ஆண்டின் 7வது மாதமாகிய ரஜப் மாதத்தின் 2வது நாளில் இருக்கும். ரஜப் என்கிற நேரம் இது ஒவ்வொன்றும் விரிவாக பேசப்பட வேண்டியது. சுருக்கமாக நினைவுபடுத்துகிறது. தொழுகையில் கடமையாக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே எல்லா காலங்களிலும் சொல்ல வேண்டிய நாம் அதை கூடிய கவனம்
தொழுகையில் பொறுப்போக்கு இருந்தால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதத்தை நினைவு கூர்ந்து தொழுகையில் பக்குவத்தையும் பேணுதலையும் உரிய நேரங்களிலும் ஜமாத்தோடு தொடரக்கூடியவர்களாக நாம் மாற முயற்சிப்போம் என்ற தகவலை சொல்லிக் கொண்டு இந்த ரஜபுடைய மாதம் என்பது அஷ்ஹுருல் எனப்படுகின்ற கண்ணியமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது. 7வது மாதம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதங்களில் சங்கையான ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. ரஜப் அடுத்தது ஷஅபான், அடுத்தது ரமலான். எனவே ரமலானுக்கு மிகவும் அன்பித்து விட்டோம். நம்முடைய சலப்புகள் முன்னோர்கள் இந்த ரஜப் மாதத்திலிருந்து ரமலானை வரவேற்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய், நமது வாழ்விலே பரக்கத் செய், எம்மை வாழ வைத்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த சங்கையான ரமலானுக்கு மிகவும் அன்பித்து பெற்றோம். அந்த ரமலானை அடைய, அதில் அமல் செய்ய இப்போதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்ற செய்தி முதலாவதாகும். இரண்டாவது, அதுவும் நினைவுபடுத்தப்பட வேண்டிய விடயம், ஒரு கிறிஸ்தவ ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு பிறந்து ஆரம்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எந்த ஒரு ஆண்டு பிறப்பாக இருந்தாலும் இஸ்லாத்தில் அதை கொண்டாடுவதற்கு ஷரியத் நமக்கு அனுமதி வழங்கவில்லை. அது ஹிஜ்ரி முஹர்ரம் மாதத்தின் 1வது நாள், அதாவது இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ ஆண்டினுடைய நம்முடைய புழக்கத்தில் இருக்கின்ற இந்த கேலண்டர் 13வது கிரகோரியன் கேலண்டர், இந்த கேலண்டருடைய ஜனவரி 1 இருக்கட்டும், அது எதுவுமே கொண்டாடக்கூடிய நாள் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது எதற்காக இதனை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துகிறேன் என்றால், பொதுவாக இவ்விடத்தில் வரவேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நாம் கொண்டாட தேவையில்லை, ஆனாலும் புது வருடம் என்ற ஒரு எண்ணம் எல்லோருடைய உள்ளத்தில் ஏற்படுவதனால், அது இஸ்லாமிய வருடமோ இந்த வருடமோ அல்லது எங்களுக்கு ஒரு வயது அதிகரிக்கின்ற நேரத்திலோ எனக்கு ஒரு வயது அதிகரித்து விட்டது என்றெல்லாம் ஒரு உணர்வு பொதுவாகவே மனிதர்களுக்கு உண்டாகும். இந்த கட்டத்தில் பிறந்த நாள் என்று கொண்டாட்டமோ, ஒரு வருடம் கொண்டாட்டமோ, திருமணம் முடித்து அதற்கான வருட முடிவுகள் கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் இப்படியான கட்டத்தில் ஒரு மனிதன் கடந்த காலத்தை பிரதி பார்க்க முடியும், கடந்த காலத்தை நினைவுபடுத்த முடியும். சென்ற வருடம், உதாரணத்துக்கு இந்த 2024ஆம் ஆண்டு, இதனை நான் எப்படி கழித்தேன், பெருமதியாக பிரயோசனமாக கழித்தேனா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நடந்து கொண்டேனா, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற வழிகளில் கழித்தேனா, அல்லது அல்லாஹ்வுக்கு மாறுபாடுகள் செய்தேனா, தொழுகையில் எந்த அளவு அக்கறையோடு இருந்தேன் என்றெல்லாம் பழைய கழிந்த காலங்களை புரட்டி பார்ப்பதற்கு, அதை நீட்டி பார்க்கிற ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் ஒரு வருடம் முடிந்து விட்டது என்றால் 1 என்ற இலக்கம் சாதாரணமாக இருப்பதால் அது அதனுடைய கணக்கில் லேசாக ஒரு வருடம் என்று நினைக்கலாம். உண்மையிலேயே ஆழமாக நாம் சிந்தனைக்காக சொல்கிறேன். ஒரு வருடம் முடிந்து விட்டது என்றால் 12 மாதங்கள் முடிந்து விட்டன. 12 மாதங்கள் என்றால் 365 கால் நாள் முடிந்து விட்டன. சரியாக இந்த வருட கணிப்பில் சொல்வதாக இருந்தால் 365 அல்லது 6 என்று சொல்வோம். 365 கால் நாள் என்பார்கள். அதை விரிவாக சொல்வதாக இருந்தால் 365 நாளும் 5 மணித்தியாலங்களும் 49 நிமிடங்களும் 12 வினாடிகள் தான் ஒரு வருடம் இருக்கிறது. எனவே இத்தனை நாட்களையும் நிமிடங்களையும் வினாடிகளையும் நாங்கள் கழித்திருக்கிறோம். 365 கால் நாளை முடித்திருக்கிறோம். அதுவும் பெரிய ஒரு கணக்காக தெரியாமல் இருக்கிறது என்றால், ஒரு வருடம் முடிந்தது என்றால் இவ்வளவு காலம், நேரங்கள், நிமிடங்கள், மூச்சுக்கள், வினாடிகள் எல்லாம் முடிந்து விட்டனவே என்று சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, மணித்தியாளர்களில் சொல்வதாக இருந்தால் ஒரு வருடம் முடிந்து விட்டது என்பதல்ல, 8860 மணித்தியாளர்கள் எனது வாழ்க்கையில் முடிந்து விட்டனர். 8860 மணித்தியாளர்கள். நிமிடங்களில் சொல்வதாக இருந்தால் 5,25,600 நிமிடங்கள். 5,25,600 நிமிடங்கள் எனது வாழ்வில் முடிந்து விட்டன. வினாடிகளில் சொல்வதாக இருந்தால் 3,18,36,000 வினாடிகள். செகண்ட்கள். ஒரு வருடம் என்று சாதாரணமாக நினைக்காதீர்கள். எனது வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற சொற்ப வினாடிகள் 3,15,36,000 வினாடிகளை நான் கழித்து விட்டேன் என்று உணர்வு வர வேண்டும்.
சகோதரர்களே, மூச்சுக்களில் சொல்வதாக இருந்தால் ஒரு அரபி கவிஞர் சொல்கிறார், ஹயாத்துக அன்ஃபாசுன் துஅத்து ஃபகுல்லமா மவா நஃபஸுன் மின்ஹன் தகஸ்ஸ பிஹி துஆ. மனிதா, உனது வாழ்க்கை என்பது, உனது வாழ்க்கையின் சாரம், ஒட்டுமொத்த ஹயாத் என்பது அன்ஃபாசுன் துஅத், எண்ணி கொடுக்கப்பட்ட சில மூச்சுக்கள். அந்த மூச்சுக்களில் இருந்து எப்பொழுது ஒரு மூச்சு முடிந்து விடுமோ அதை உன்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதியை குறைத்துக் கொண்டார். ஒரு மூச்சு முடிந்தால் வாழ்க்கையில் ஒரு பகுதி முடிகிறது என்றால் எத்தனை மூச்சுக்களை ஒரு வருடத்தில் விட்டிருப்போம். கடந்த வாழ்க்கையில் கழித்த எல்லா வருடங்களையும் அல்ல நான் சொல்வதை ஒரு வருடத்தை மீட்டி பார்க்க சொல்கிறேன். கடந்த 2024 மீட்டி பாருங்கள். ஒரு வருடத்தில் நாங்கள் விட்ட மூச்சுக்கள் எத்தனை? கண்ணியமான சகோதரர்களை, படித்த எல்லோருக்கும் தெரியும், பொதுவாக பிறக்கிற குழந்தை பிறந்த உடனே ஒரு வருடத்துக்கு சுமார் அது வருட காலம் வரைக்கும் நிமிடத்துக்கு 35 நிமிடங்கள் மூச்சு விடலாம். அப்படி ஒரு வயதுக்கு நின்று கொண்டே போகிறது. 18 வயதை தாண்டியவர்கள் சராசரி பொதுவாக மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால், பெரியவர்களை எடுத்துக்கொண்டால் சுமார் ஒரு நிமிடத்திற்கு 14 தடவை மூச்சு விடுகிறார். 14 தடவை ஒரு நிமிடத்திற்கு மூச்சு என்றால் சகோதரர்களை, ஒரு வருடத்தில் நாம் விட்ட மூச்சுக்களின் எண்ணிக்கை 84,09,600 மூச்சுக்கள். 84,09,600 மூச்சுக்களை முடித்து விட்டோம். வெறுமனை ஒரு வருடத்தை முடித்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் எனக்கு சொற்ப மூச்சுக்களை எண்ணி தந்திருக்கிறான். அந்த மூச்சுக்களில் ஒரு மூச்சு முடிந்தாலே வாழ்க்கையின் ஒரு பகுதி முடிகிறது என்றால் நான் 84,09,600 கடந்த வருடத்தில் கழித்து விட்டேன் என்றால் எனக்கு இன்னும் இருப்பது எத்தனை மூச்சுக்களோ என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். எனவே வருட பிறப்பு என்பது சந்தோஷப்படுகிற கட்டம் அல்ல. வயது அதிகரித்து விட்டது எனக்கு இன்று பிறந்த நாள் என்று கொண்டாடுவதல்ல. பழைய காலத்தை, கடந்த வருடத்தை மீட்டி பார்ப்பதும், இதற்கு பிறகு பயணிக்க போகின்ற வருடத்தில் நான் எப்படி மாற வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான். அரபி கவிஞர் சொல்றார், இன்னா லனஃப்ரஹு பில் ஐயாமி நகதாஹா வ குல்லு யௌமின் மவா யுத்னி பில் அஜல். மனிதா, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் கழிக்கின்ற ஒவ்வொரு காலங்களும், அவன் கழிக்கின்ற ஒவ்வொன்றுமே அவனது அஜலை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. யுத்னி மினல் அஜல், அவன் தவறை நெருக்கிக் கொண்டிருக்கிறான், மௌத்தை நெருக்கிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களை, வாழ்க்கையில் கழிகின்ற ஒவ்வொரு நிமிடங்கள் கழிகின்ற போதும் தாண்டி செல்கின்ற காலங்களை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம். நாள் முடிந்து விட்டது, வயதாகி விட்டது, புது வருடம் பிறந்து விட்டது, எனக்கு ஒரு வயது முடிந்து விட்டது, எனக்கு 50 வருடம் பூர்த்தி என்றெல்லாம் அப்படியான கட்டத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் அது சந்தோஷப்படுவதல்ல. வாழ்க்கையில் கழிகின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு அஜலை கவலையை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. மௌத்தின் பக்கம், கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். உலகத்தில் வாழ்ந்த காலம் குறைந்து கொண்டு மௌத்தை நோக்கி, மர்மை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். இதுதான் யதார்த்தம் என்பதை சொல்கிறார். எனவே இப்படியான கட்டத்தில் அந்த சிந்தனையை வாழ்க்கையிலே நாம் எடுத்து நாம் மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே வருடங்கள் பிறக்கட்டும், புது வருடம் பிறக்கட்டும் என்ன நடந்தாலும் நான் மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அந்த பயணத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த காலங்களை மீட்டி விட்ட பிழைகளை, அந்த பிழைகளில் இருந்து விடுபட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக மாற வேண்டும் என்ற சிந்தனை எடுத்துக் கொள்வோம் என்பதற்காக ஆரம்பமாக சொல்லி விடையேற்றி வருகிறேன். சகோதரர்களை, நான் சொன்ன தலைப்பு உண்மையிலே விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் கவனமாகவே செவிமடுத்தால் ஓரளவு பிரயோசனத்தை அடையலாம். அதாவது இஸ்லாத்தின் பார்வையில் வாரிசுரிமை சட்டம், சொத்து பங்கீடு வாரிசுரிமை சட்டம். ஒருவர் மரணித்த பிறகு அவர் விட்டுச் செல்கின்ற சொத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் சகோதரிகளின் முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக ஒரு மனிதன், குறிப்பாக சொத்து செல்வங்களோடு வாழுகின்ற ஒரு மனிதன், உயிரோடு வாழுகின்ற காலத்தில் அவனது சொத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகின்ற பிரச்சனை குறைவாக இருக்கலாம். அவன் மௌத்தான பிறகு அவனது சொத்தோடு ஏற்படுகின்ற பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். உயிரோடு இருக்கின்ற காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விட அதிகமான பிரச்சனை, குறிப்பாக ஒரு சொத்து செல்வத்திற்கு சொந்தக்காரன், சொத்துக்களுக்கு வாழ்ந்த ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரம், அது எனக்கு, இது உனக்கு, அது அவருக்கு, இவருக்கு என்றெல்லாம் உரிமை கொண்டாடுகின்ற குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் தெளிவான மார்க்கம், அழகான மார்க்கம், பூர்த்தி
உறுதியான மார்க்கம், எல்லா காலத்துக்கும் தேவையான அத்துணை விடயங்களையும் திட்ட தெளிவாக சொன்ன மார்க்கம். குர்ஆனினூடாக பெரும்பான்மையான விடயங்கள் சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டது. நாம் தொழுகிற தொழுகை இருக்கிறதை பற்றி அகைமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். தொழுகை இவ்வளவு பெரிய ஒரு பாவம், இவ்வளவு பெரிய ஒரு பாடம். குர்ஆன் அதை சுருக்கமாக சொல்லி இருக்கிறதை அத்தனை விரிவாக்கங்களும் நபியுடைய சொல்லிலே செயலிலே இருக்கிறது. அநேகமான விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சுருக்கமாகத்தான் பேசியிருக்கிறார். இப்படி பேசியிருக்கிற அல்லாஹ் ஒரு சில விடயங்களை மட்டும் குர்ஆனில் விரிவாக பேசியிருக்கிறார். கவலையான செய்தி, அப்படி அல்லாஹ் விரிவாக தெளிவாக அது முக்கியமானது என்பதற்காக தெளிவாக பேசிய விடயங்களைத்தான் இன்று சமூகம் அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய விடயமாக. இரண்டை சொல்கிறேன். ஒன்று மஹரமியத் சம்பந்தமாக, மஹரம் சம்பந்தமாக குர்ஆன் தெளிவாக உலமாக்கள் இருக்கிறார்கள், தெளிவாக பேசுகிறார். அதை தெளிவாக பேச வேண்டிய ஒரு தலைவர். ஆனால் இன்று சாதாரணமாக மக்கள் மஹரம் அஜ்னபி சர்வசாதாரணமாக இருக்கிறது. அதை பற்றி அறிவு இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, வேறுகள் பக்குவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் தெளிவாக பேசிய விடயம் ஏன் அதிலே மக்கள் அசட்டையாக இருக்கிறார்கள்? அதே போல குர்ஆன் விரிவாக பேசிய விடயத்தில் ஒன்றுதான் அனந்தர சொத்து பங்குகளை வாரிசுரிமை சட்டம். ஒருவன் மரணித்த பிறகு விட்டு செல்கின்ற சொத்து செல்வங்களை சம்பந்தப்பட்ட சட்டங்களை குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறது. யாருக்கு எப்படி எந்த அளவு கொடுக்கப்பட வேண்டும், இந்த அளவுதான் என்ற பங்குகளை திட்ட தெளிவாக குர்ஆன் பேசியிருக்கும் பொழுது அதில் மக்கள் அசட்டையாக இருப்பது, கவனீனமாக இருப்பது, அதிலே கவனக்குறைவாக இருப்பது என் கவலையாக இருக்கிறது. எனவே அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்பதை புரிவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், தஅல்லமுல் குர்ஆன் வஅல்லிமுன் நாஸ், குர்ஆனை படியுங்கள், அதை மக்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நபி, தஅல்லமுல் ஃபராயித், நீங்கள் இல்முல் மீராஸை, அனந்தர சொத்து சம்பந்தமான அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வஅல்லிமுன் நாஸ், அதை மக்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்றார்கள். நிஸ்புல் இல்ம், இல்முடைய அறிவிலே சரி பாதி இல்முல் மீராஸ், அனந்தர சொத்து பற்றிய அறிவு என்று சாத்திரி சொல்லப்பட்ட ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான நாம் படிக்க வேண்டிய, விளங்க வேண்டிய, குறைந்தது நான் மரணித்தால், நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இங்கிருந்து நான் மூத்தாகிவிட்டேன், எனது சொத்து சொத்துக்கள் எப்படி பங்கீடு செய்யப்பட வேண்டும், எனது மனைவிக்கு எந்த அளவு பங்கு, எனது பிள்ளைகளுக்கு, எனது தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு என்ன, எப்பொழுது எனது சகோதர சகோதரிகளுக்கு பங்கு செல்ல போகிறது என்பதையெல்லாம் தெளிவாக குர்ஆன் பேசியிருக்கிறது. வெற்றியாவது நாம் அறிந்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது. நினைத்த பிரகாரம், நாம் நினைத்த பிரகாரம், இறுதியிலே சொல்கிறேன், சமூகத்தில் இருக்கிற நடைமுறை பிரச்சனைகள், அனந்தர சொத்திலே எந்த அளவு கவனக்குறைவாக நினைத்த பிரகாரம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சில விடயங்களை சொல்லலாம். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் நான் சொல்ல வருவதை முக்கியமான ஒரு விடயம், குர்ஆன் தெளிவாக பேசிய விடயம், அறிவிலே சரி பாதி என்று சொல்லப்பட்ட விடயம். எனவே முக்கியமானது என்பதை முதலாவது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது ஆரம்ப காலம், ஜாஹிலியா காலத்தில் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான நடைமுறை எப்படி இருந்தது, ஒவ்வொன்றையும் தொட்டு காட்ட வேண்டிய தேவைதான், விரிவாக சொல்ல முடியாது. அந்த வகையிலே ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்கள் சில போது பெண்கள் தங்களை மறைக்கிறார்கள், அல்லது அனந்தரத்தில் அவர்களுக்கு குறைவு என்றால் இதையெல்லாம் சேர்த்து வைத்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தை குறை பேசுகிறார்கள். என்று இஸ்லாம் எந்த பெண்களுக்கு உரிமை, இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்று தனியாக பேசலாம். இப்படியெல்லாம் இஸ்லாம் எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யப்பட்டார்கள் ஜாஹிலியா காலத்தில். அனந்தர சொத்து முதலில் ஒன்றை புரிய வேண்டும். அனந்தரம் என்கிற நேரம், சில நினைப்பார்கள் உயிரோடு இருக்கிற நேரம், அவர்கள் பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்வதற்கு அவர்கள் கேட்கிறார், இப்படி பங்கீடு செய்ய வேண்டும். உயிரோடு இருக்கிற நேரம் அவர்களது சொத்துக்களை கொடுப்பதற்கு இஸ்லாம் இப்படித்தான் என்று 8 1 4 1 6 1 3 2 பாதி என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. 2 ரூபாய் நாமளாதிக்கும் உயிரோடு இருக்கிற நேரம் உங்களது பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்ய விரும்புகிறீர்களா, நீளமான முறையில் நேர்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் சொல்கிறது. அதிலும் ஒன்றை விளக்க வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுதே இருக்கிற முழு சொத்தையும் செல்வங்களையும் அப்படியே பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளித்து விட்டு ஒரு சொத்துமை இல்லாமல் மௌத்தாகுவது சிறந்ததா, அல்லது அனந்தரம் என்ற ஒன்றை விட்டு விட்டு நாம் மௌத்தாகி அந்த அறிவை எமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு எமது மௌத்துக்கு பிறகு அவர்கள் அதை அனந்தரமாக்கிக் கொள்வது அது சிறந்ததா என்று கேட்டால் இது தெளிவாக சொல்லப்பட வேண்டியவில்லை. பொதுவாகவே அனந்தரத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸும் பேசுகிறது என்றால் பொதுவாக ஏதோ ஒரு வகையில் அனந்தரம் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சகோதரர்களை, இன்று சிலருடைய நிலை எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து, அவர்கள் இருக்கிற வீட்டையும் கொடுத்து, பிள்ளைகளிடத்தில் கொடுக்க வேண்டிய மார்க்கத்தை கொடுக்காத காரணத்தினால் பெற்றெடுத்த தாய் தந்தையை அவர்களுக்கு
ஏன் அந்த வீட்டையாவது உங்களது ஒரு அனந்தரமாக உங்களுடைய ஒரு வராசத்தாக நீங்கள் வைத்தால் அதை முறையாக அந்த அறிவை கொடுத்தால் உங்களது பிள்ளைகள் உறவினர்கள் அதை பகிர்ந்து கொள்வார்களே, ஏன் அப்படியும் வைக்காமல் போகிறீர்கள்? அந்த வகையில் பொதுவாக அனந்தரமாக விட்டு வைப்பதுதான் சிறந்தது. ஆனாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக நான் இருக்கிறேன், நான் மரணித்தால் எனது மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நான் மௌத்தாகினால் எனது சகோதரர்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டார்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அத்தனையும் சுரண்டிக் கொள்வார்கள். வெறும் அநியாயம் நடக்கும் என்ற ஒரு அச்சம் இருந்தால் அதை தீர்ப்பதற்கான வழிகளும் இல்லாமல் இருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் உயிரோடு வாழ்கிற நேரத்தில் கொடுப்பது சிறப்பாகும். அப்படி கொடுத்தாலும் சொத்தையாவது நான் வைப்பதுதான் சிறந்தது. இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்க்கிற போது நான் உயிரோடு இருக்கிற நேரம் கொடுத்தால் யாருக்கு கொடுப்பேன்? பொதுவாக பிள்ளைகளை முதன்மைப்படுத்தும், பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம். ஆனால் மனைவிக்கு ஏதோ வகையில் அடுத்ததாக மனைவிக்கும் கொடுப்போம். யாராவது அப்படி பங்கு வைக்கிற நேரம் தாய் தந்தை 60-70 வயதில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கொடுப்போமா? அப்படி நாங்கள் ஒதுக்குவோமா? அவர்கள் வயதானவர்கள், அவர்களுக்கு கிடைத்த சொத்து செல்வத்தை என்று அவர்களை விட்டு விடுவோம். ஆனால் அனந்தம் என்று வருகிற நேரம் நான் மௌத்தாகினால் எனது தாயின் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா? ஒவ்வொருவருக்கும் எனது சொத்தில் 1000 பங்கு என்பதை நான் தெளிவாக பேசுகிறது. அப்படியானவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்படுவார்கள் உயிரோடு கொடுக்கிற நேரம். எனவே கண்ணியமானவர்களை ஒன்றையும் தொட்டு காட்டுகிற விரிவுகளை உலமாக்க மதரசா இருக்கிறது, நல்ல அறிவுகள் இருக்கிறார்கள். நிறைய ஊர் தெளிவாக ஆரம்பத்தை சொல்கிறேன், தெளிவுகளை உலமாக்க படித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களை அந்த வகையில் பொதுவாக நான் சொல்ல வந்த விடயம், ஜாகிலியா காலத்திலே பெண்களுக்கு என்று எந்த ஒரு பங்கும் அனந்தரத்தில் கிடையாது என்பது அவர்களுடைய கொள்கையாகும். பொதுவாக பெண்களுக்கு ஒருவர் மரணித்த பிறகு அவர்களை விட்டு செல்கின்ற சொத்தில் எந்த ஒரு பங்கையும் கொடுக்க மாட்டார்கள். அதே போல எத்தீம்கள் அனாதைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். அனாதைகள், எத்தீம்கள், சாதாரணமானவர்கள், நலிவுற்றவர்கள், நோயாளிகள், இப்படியானவர்களுக்கு எல்லாம் கிடையாது. ஐயப்பூரவர்கள் கவியர் ஆணாக இருக்க வேண்டும், பலசாலியாக இருக்க வேண்டும், உள்ளவராக இருக்க வேண்டும். இவர்தான் அத்தனையும் எடுத்துக் கொள்வார். நலிவுற்றவர்கள், நோயாளிகள், பெண்கள், சிறுவர்கள், இவர்களுக்கெல்லாம் இவர்கள் ஓரம் கட்டப்பட்டு ஒரு சாரார் பயனடைகின்ற அளவில்தான் அனந்தரம் இருந்தது. சகோதரர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் கூட இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டத்தை வெளியாக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், மக்காவுடைய 13 வருட காலம் அநேகமாக இறங்கிய குர்ஆனுடைய வசனங்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட, மறுமை சம்பந்தப்பட்ட, மனிதனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு காலம். தொழுகை மட்டும்தான் கடமை என்று கடைசி கட்டத்தில் வெளியாக்கப்பட்டது. கனிமான சகோதரர்களை, மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் நிறைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அந்த வகையில் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா முதல் வசனமாக அது பற்றி இறக்குவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. உஹது யுத்தம் ஹிஜ்ரி 3 நடக்கிறது, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த 3ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்துக்கு பிறகு ஒரு நிகழ்வு, அதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் தஆலா முழு உலகத்திற்கும் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டத்தை தீர்ப்பு அல்லாஹ் வழங்கினார். அதுவரையும் இது பற்றி குர்ஆன் தெளிவாக பேசவில்லை, ஹதீஸ்கள் பேசவில்லை. ஏதோ அந்த காலத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஒரு நடைமுறை அடிப்படையில் அவர்கள் பங்கீடு செய்து வந்தார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள், ஷஹீதாகி விடுகிறார்கள். அவர்கள் மூத்தாகிற நேரம் அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், மனைவி இருக்கிறார்கள். அந்த நேரம், அந்த காலத்தில் இருந்த நடைமுறைக்கு ஏற்ப இவர்கள் பெண்கள், பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள். எனவே அவர் மரணித்த பிறகு அவர் விட்டு சென்ற சொத்து செல்வங்களை அந்த சஅத் இப்னு ரபீவுடன் உடன் பிறந்த சகோதரர் அப்படியே எடுத்துக் கொண்டார் கணக்காக. அந்த மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. அந்த பெண்ணுக்கு இதை தாங்க முடியவில்லை. 2 பெண் குழந்தை, அவர்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அத்தனை எடுத்துக் கொண்டாரே என்று தாங்க முடியாமல் இதை நபியிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இதோ சாத்மன் நபி உத்தரவில் உலகிலே கலந்து கொண்டு மூத்தாகிவிட்டார், 2 பெண் குழந்தைகளை விட்டு சென்றிருக்கிறார், அவருடைய முழு சொத்தையுமே அவருடைய சகோதரர் எனது மச்சான் எடுத்துக் கொண்டார் என்று சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களை, அந்த நேரம் சிறப்பாக சொன்னார்கள், பெண்ணை பொறுமையாக இருக்கிற அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்திலே தீர்ப்பளிப்பான். பொறுமையாக இருந்து சென்று விடு, அதாவது திருங்கள் என்றார்கள். அந்த பெண்மணி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய கவலை அடிப்படையாக கொண்டு சூரத்து நிசா, நான் ஆரம்பமாக ஓதியது சூரத்து நிசாவுடைய 7வது வசனம். அனந்தரம் சம்பந்தமாக சில வசனங்கள் தான் குர்ஆனிலே இருக்கின்றன.
சூரா அன்-நிசாவுடைய 7வது வசனம், சூரா அன்-நிசாவுடைய 11வது வசனம், சூரா அன்-நிசாவுடைய 12வது வசனம், சூரா அன்-நிசாவுடைய கடைசி வசனம் 176வது வசனம். இவைகள் தான் சுருக்கமான சில வசனங்கள் தான் இந்த அனந்தரம் பற்றி தெளிவாகவே பேசுகிறது. 11வது 12வது வசனங்கள் அங்கே பிள்ளைகள், பெற்றோர்கள், அவர்களுடைய அனந்தரம், கணவன் மனைவியுடைய அனந்தரம் சம்பந்தமாக இருந்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டுக்காக அந்த வசனத்தில் இருந்து ஒரு சில சட்டங்களை சொல்கிறேன். அந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். பின்னால் அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். அந்த வசனம் யுஸிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு வசனம், வலக்கும் நிஸ்மா தரக அஸ்வாஜுக்கும் என்று ஆரம்பிக்கின்ற வசனம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடியது முதலாவது ஒரு விடயம், லிதக்கரி சுஹத்தில் உன்சையை, ஒரு ஆணுக்கு கிடைக்கின்ற பங்கு 2 பெண்களின் அளவு, 2 பெண்ணுக்கு கொடுக்கிற அளவு ஆணுக்கு ஒரு மடங்கு அதிகமாகிறது ஆணுக்கு. இதை விசித்தால் சிலர் சொல்வார்கள் ஆணுக்கு அதிகம். பொதுவாகவே இந்த சட்டம் மாத்திரம் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1, ஆணுக்கு கூடுதல் என்பது தெரியும். அதனால் உயிரோடு இருக்கிற பொழுதும் அதை கேட்பார்கள். உயிரோடு இருக்கிற நேரம் ஆரம்பத்திலே சொன்னேன், உயிரோடு இருக்கிற நேரம் கொடுப்பதற்கு ஒரு சதக்கா, அதற்கு இப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. வராசத் என்றாலே ஒரு மரணித்த பிறகு அவர் விட்டு செல்கின்ற சொத்து செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. உயிரோடு இருக்கிற நேரம் கொடுப்பது அல்ல சகோதரர்கள். எனவே உயிரோடு அப்படித்தான் யோசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற நேரம் நீளமாக நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்கிறது. எனவே உயிரோடு இருக்கிற நேரம் கொடுப்பது, சில போது சகோதர சகோதரிகள் 2 கலந்திருக்கிற நேரம் தான் இப்படியான. வேறு சில கட்டங்களில் ஒரு கட்டம் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறேன், பெண்ணுக்கு சரி பாதி ஒரு பெண் குழந்தை மாத்திரம் ஒருவர் மௌத்தாகிறார். தெளிவாக நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரே ஒரு குழந்தை என்று அவருக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறார்கள். முழு சொத்தில் எனக்கு 50 கோடி சொத்து என்றால் 25 கோடி அந்த பெண்மகளுக்கு இந்த நேரம் அரைவாசி. சில கட்டத்தில் 3/2 பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. ஒருவர் மௌத்தாகிறார், அவருக்கு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள், பிள்ளைகள் அவர்தான், வேறு பிள்ளைகள் இல்லை. 2 அல்லது 3 அல்லது 4, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை விட்டு மௌத்தாகிறார் என்றால் அந்த நேரம் அந்த பெண் குழந்தைகளுக்கு சுத்தா மாட்டார். படித்தவன் சொல்கிறான், விட்டு செல்கின்ற சொத்து செல்வத்தில் 3/2 பகுதி 6 கோடி என்றால் 4 கோடி இந்த பிள்ளைகளுக்கு போய்விடும். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மத்தியிடம் உள்ளதால் மற்றவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கின்ற இடம் இருக்கிறது. புரியாமல் ஆண்களுக்கு அதிகம், பெண்களுக்கு குறைவு, இதுவும் அநியாயம் என்று நினைக்கிறார்கள். முதலாவது ஜாஹிலியா காலத்தில் ஒரு பங்குமே இல்லாமல் இருந்ததை நாங்கள் மறந்து விடுகிறோம். இப்படி இருக்கும் பொழுது பெண்களை உயர்த்தி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆரம்பமாக ஓதிய 7வது வசனம் எவ்வாறு ஆண்களுக்கு பங்கிருக்கிறதோ செய்யும் இம்மா தரக்கல் வாலிதானி வல்லப்ரவும் வலிநிசாயி நசீபும் இம்மா தரக்கல் வாலிதானி வல்லப்ரவும். இந்த ஆயத்தினுடைய சாராம்சம் சுருக்கம், பெண் ஆண்களுக்கும் அனந்தரத்தில் பங்கிருப்பது போல பெண்களுக்கும் இருக்கிறது என்பதை அந்த ஜாஹிலியத்திலே இருந்த கொள்கை இஸ்லாம் தெரிகிறது. அந்த வகையில் பெண்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறது. இஸ்லாம் நீளமான நேர்மையான மார்க்கம் சகோதரர்களே. எந்த அளவு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சிலர் பிழையாக இஸ்லாத்தை விளக்குகிறார். நாம் சரியாக புரிந்தால் தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். ஒரு நாள் இஸ்லாம் நியாயம் செய்ய வேண்டும். ஒரு ஆண் மகனுக்கு, அதாவது மகன் திருமணத்தின் போது நீ மகன் கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், அத்தனை செலவுகளும் முன்னிருந்தான் என்று பாவி சுமையை சுமத்தி அவனுக்கு பெண்ணை விட 2 மடங்கு 1 மடங்கு அதிகமாக கொடுப்பதில் அநியாயம் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு கடமையும் கிடையாது, எந்த ஒரு செலவினமும் கிடையாது. அதுபோக அந்த பெண்ணுக்கு மணமகனாக வரக்கூடியது ஆண், அவன் 2 மடங்கு வருகிறான். அப்படி என்றால் 2, 3, 3 ஆகிறது. இங்கே ஆண் மகனுக்கு 2, அவன் திருமணம் படித்த ஒரு பெண்ணை அந்த பெண்ணுக்கு 1 என்றால் 2, 3, 3 ஆகும். சகோதரர்களுடைய நியாயங்களை நிறைய சொல்லலாம். எனவே இஸ்லாம் நியாயமான நேர்மையான மார்க்கம். புரியாததன் காரணமாக பிழையாக இருந்த சமூகம் பெண்கள் மறைந்து செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மாணிக்கங்கள், அவர்கள் யாருடைய கண்களிலும் படக்கூடியவர்களாக அவர்களை பாதுகாப்பு அவர்களுக்கு ஹிஜாப் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இப்படியாக ஒவ்வொன்றாக பார்த்தால் அத்தனை பெண்கள் குறித்து இஸ்லாம் வருகிறது. சகோதரர்களை விடயத்துக்கு வருகிறேன். எனவே அந்த குர்ஆனுடைய வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்லக்கூடியதை, அதாவது ஒரு மூத்தாகிறார், 2 பெண் குழந்தை 2க்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் விட்டு செல்கின்ற சொத்தில் 3/2 பங்கு அந்த பெண்களுக்கு. ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அரைவாசி,
இதே நேரம் நான் மூத்தாகிறேன், எனது தாயும் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் எனக்கு, அதாவது பிள்ளைகள் இருக்கிற நேரம் எனது தாய்க்கும் தந்தைக்கும் செல்லக்கூடிய கொடுக்க வேண்டிய அளவை பலிக்குள்ளி வாங்கி ஒரு 1000 எடுத்து இரண்டாக குறிப்பதாக தெளிவாக விளக்கிக் கொள்ள வேண்டும். 1000 6 கோடி என்றால் 1 கோடி தாய்க்கு 1 கோடி தந்தைக்கு 1000 இருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருக்கிற நேரம், அப்படி மரணித்தவருக்கு பிள்ளைகளே இல்லாமல் அனந்தரம் பெறுபவர்கள் இந்த பெற்றோர் மாத்திரம் இருக்கிறார்கள். அவ்வாறு பேசுகிறது ஒன்றை போய் சொல்வதற்கு நேரமில்லை. அந்த அப்படி அனந்தரக்காரர்களாக தாய் தந்தை மாத்திரம் இருந்தால் மூன்றில் ஒரு பதி விட்டு செல்கின்ற சொத்தில் 3 கோடி என்றால் 1 கோடி தாய்க்கு மீதம் உள்ளது. அப்படியே தந்தைக்கு அது பயிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இதே நேரம் அடுத்த வசனத்தில் கணவன் மனைவியுடைய விஷயத்தை பேசுகிறது. ஒரு கணவன் மூத்தாகிற நேரம் மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த நேரம் இவர்களுடைய சொத்துகள் எப்படி பங்கீடு செய்யப்பட வேண்டும்? கணவனுடைய சொத்தில் மனைவிக்கு பேசுகிறது, எங்கிலும் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இருந்தால், இவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பெண்மணிக்கு, அதாவது மனைவிக்கு 8 கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளே இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் நாளில் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். இதே நேரம் மனைவி மூத்தாகிறார், கணவன் உயிரோடு இருக்கிறார். இந்த மனைவியுடைய சொத்து செல்வம் இருக்கிறதா? இந்த மனைவியுடைய சொத்தில் பிள்ளைகள் இருந்தால் நாளில் 1 பிள்ளைகள் இல்லாவிட்டால் அரைவாசி என்பதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இப்படியான விதமான விடயங்களுடைய வசனங்கள் இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை வர சொல்கிறார்கள். ஸஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி முறைப்பாடு செய்த அந்த மனைவி வர சொல்கிறார்கள். பிள்ளைகளை எடுத்துக் கொண்டு அவருடைய அந்த சொத்துக்களை எடுத்தவர் வருகிறார்கள். அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய விடயத்தை தீர்ப்பளித்து விட்டார். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் சட்டத்தை ஏற்றி விட்டார். இதற்கு பிறகு ஒவ்வொருவரும் நினைத்த பிரகாரம் செய்ய முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். இது மறுமை நாள் வரைக்கும் பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வருகிற நேரம் யாரும் அதில் கையடிக்க முடியாது. தொழுகை இஸ்மாவுடைய 2 ரக்அத் என்றால் நான் நினைத்து 4 வரை போகிறேன் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அஹ்காம்கள் அல்லாஹ் இப்படித்தான் என்று வரையறுத்தான். அதிலே கையடிக்க முடியாத சகோதரர்களே. அந்த வகையில் இங்கே அல்லாஹ் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அப்படித்தான் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் நடந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே அந்த பெண்மணி கூப்பிட்டு சொல்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்ததால் கிடக்கு தெரியும். குர்ஆனுடைய வசனத்தை நினைவு வைத்திருப்போம். 2 பெண் குழந்தை என்றால் 3 2 பகுதி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 3 2 அந்த பெண் பிள்ளைகளுக்கும். மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் 8 கொடுத்து விட்டு சொன்னார்கள், மீதம் உள்ளது உங்களுக்கு. அந்த ஸஅத் ரபியுடைய சகோதரை பார்த்து சொன்னார். உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் தற்சமயம் ஸஅத் ரபி ரலியல்லாஹு அன்ஹு ஆண் குழந்தையாவது இருந்திருந்தால் சகோதரிக்கு பங்கு செல்லாது, பங்கு அங்கே போகாது. அந்த மாணவர் முடிந்துவிடும். ஆண் குழந்தை இல்லாத காரணத்தினால் அவரது சகோதரருக்கும் அங்கே பங்கு கிடைக்கிறது. இப்படியாக பங்கு செய்துள்ளார். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் அனந்தர சொத்து சம்பந்தமான குர்ஆனுடைய வசனம் இறங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும். உண்மையிலே எங்களுடைய முன்னோர்கள் சலபுகள் இந்த விஷயத்தை எவ்வளவு பெரிய அக்கறையோடு எவ்வளவு ஆழமான அறிவோடு இருந்திருக்கிறார்கள் தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. காதி சுரை என்ற ஒரு காதி இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜ், மிக நுணுக்கமான ஆழமான அறிவுள்ளவர். சந்தர்ப்பத்தில் ஒருவர் மூத்தாகிறார். 600 தீனார்கள். ஆரம்பத்திலிருந்து கவனமாக புரிந்தால் புரியும். 600 தீனார்களை விட்டு செல்கிறார். மூத்தாகும் பொழுது 600 தீனார்கள், 600 தங்கக்காசுகளை விட்டு செல்கிறார். காதி சுரையிடம் செல்ல, அதாவது விஷயம் கொண்டு போகப்பட்டது. ஒருவர் மௌத்தாகின உடனே அனந்தரம் சம்பந்தமாக உடனடியாக அது பேசப்பட வேண்டும். நம்ம ஒரு மௌத்தாகி அன்றைய தினமே அதனுடைய முழு விடயத்தை முடித்து வைத்தோம். கட்டாயம் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் எத்தனை இருக்கும் பொழுது செய்ய அவசியம் இல்லாத சமூகம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே சகோதரர்களை, கடன்கள் இவைகள் எல்லாம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய விடயம். அந்த வகையில் இவருடைய விடயம் கொண்டு செல்லப்படுகிறது. காலை சுரை தீர்ப்பளித்தார். பெண்ணே, ஒரு சகோதரி, அதாவது மரணித்தவருடைய சகோதரி தான் இந்த பிரச்சனை கொண்டு போகிறார்கள். அவருடைய சொத்தை பங்கீடு செய்கின்ற இந்த விஷயத்தை கொண்டு போகிறார்கள். அந்த நேரம் காலை சுரை தீர்ப்பளித்தார்கள். இந்த பணத்தில் 600 தீனாரில் பெண்ணை உங்களுக்கு 1 தீனார் என்று தீர்ப்பளித்தார்கள். இந்த பெண்ணுக்கு இதை தாங்க முடியும். எதிரி சகோதரர் மரணித்து 600 தீனார்கள், இதில் எனக்கு 1 தீனார் தான், இதை கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள்.
அதனால் இதை தாங்க முடியாமல் இது பிழையான தீர்ப்பை செய்துவிட்டார் என்று நினைத்து காலை அதாவது ஹலிஃபாவிடம் செல்கிறார்கள். அலிரலியல்லாஹு எவ்வளவு பெரிய அறிவார். சாதாரணமாக கலிப்பாக்களை இமாம்களை நினைத்து விடக்கூடாது. இன்று நேற்று முளைத்தவர்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களை தலைவர்களை சாதாரணமாக பேசுகிறார்கள். அவர்களுடைய அறிவின் ஆழத்தில் புரிவதற்காக சொல்கிறேன். இந்த கணக்கையும் நாம் அதாவது உதாரணத்தை விலகிக் கொள்வதற்காக சொல்கிறேன். சகோதரர்களே, அந்த நேரம் அலிரலியல்லாஹு கேட்கிறார்கள், என்னுடைய இப்படி வந்து தீர்ப்பளித்து விட்டார். காதி சுரை தீர்ப்பளித்தால் அது சரியாகத்தானே? எளிமானவர்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு தீனார் சரி, உங்களுக்கு ஒரு தீனார் கிடைத்தது, அது சரியாகத்தானே? எப்படி ஒரு சகோதரர் மரணித்த நேரத்தில் சகோதரிக்கு ஒரு தீனார் கிடைக்கும் என்பதை அவர்களுடைய ஆழமான நுணுக்கமான அறிவினால் நாங்கள் பல கேள்வி கேட்டு யார் உயிரோடு இருக்கிறார்கள், மகன் இருக்கிறாரா, மகன் இருக்கிறார்களா, சகோதரர்கள் தாய் தந்தை எல்லாம் கேட்டுத்தான் சொல்ல வேண்டும். அதில் ஆழமான அறிவினால் எப்படி ஒன்று கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு அதாவது தீர்மானித்து விட்டார்கள். பின்னால் அந்த பெண்ணுக்கு விளக்கு வைப்பதற்காக சில கேள்விகளை போட்டு சிலை கொடுக்கிறார். கேள்விகளாக சிலரை கொடுத்தார்கள், பெண்ணுக்கு விளக்கு வைத்து. ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நேரம் பெண்ணிலே கேட்டார்கள், பெண்ணே, மரணித்த உங்களுடைய சகோதரருக்கு மனைவி இருக்கிறார்களா என்று கேட்டார். தாய் அப்படி என்றால் அவருக்கு தாய் தாய் உயிரோடு இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார். பிள்ளைகள் இரண்டுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார். உங்கள் அதாவது மரணித்த சகோதரை விட இன்னும் 12 சகோதரர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 12 சகோதரர்கள் இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார். சகோதரி என்று நீங்கள் மாத்திரம் தான் இருக்கிறீர்கள். ஆம். அப்படி என்றால் பெண்ணே, உங்களுக்கு காவி சுவை தீர்ப்பளித்தது ஒரு தீனார் என்பது சரியானது. சென்றவர்கள் இது கூடவும் மாட்டாது, குறையவும் மாட்டாது என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது நாம் யோசிக்கலாம், எப்படி ஒன்று கிடைத்தது என்பதை சிந்திக்கலாம். அதற்காக ஓரளவு சுருக்கமாக தெளிவாக சொல்கிறேன். எப்படி அருமொழியில் ஒன்று கிடைத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஏற்கனவே நான் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறேன். அதாவது 2 பெண் குழந்தை அல்லது 2க்கு மேற்பட்ட குழந்தைகளை விட்டுவிட்டார் மூத்தாகிறார் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவை 3/2 600 தீனாரில் 3/2 400 தீனார்கள் உயிரோடு வாழ்கின்ற அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் 400 தீனார்களை அப்படியே கொடுக்கிறார்கள், அப்படியே ஒதுக்குகிறார்கள். மீதம் இருப்பது 200 தீனார். தாய்க்கு அதாவது மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தாய் தந்தை பணிக்குள் வாங்கிட்டு 2 பேருக்கும் 6 600 100. அப்படி என்றால் தாய்க்கு 100 ஒதுக்கினால் 500, இந்த மீதம் இருப்பது 100. பின்னால் மனைவிக்கு 8 1, 60 8 75. அப்படி என்றால் 575 முடிகிறது. மீதம் இருப்பது 25 தீனார். இருப்பவர்கள் 12 சகோதரர்கள், ஒரு சகோதரி. ஆணுக்கு பெண்ணை விட 2 மடங்கு என்றால் 12 தர 2, 12 சகோதரர்களுக்கும் 2 தீனார் என்றால் 24, 599 ஆகும். மீதம் இருப்பது 1, சகோதரருக்கு 2 என்றால் சகோதரிக்கு 1. எனவே உங்களுக்கு 1. இதுதான் தீர்ப்பு. கேட்டிமானவர்களே, இந்த அளவு நுணுக்கமான ஆழமான அறிவுடையவர்களாக நமது முன்னோர்கள் இந்த இல்முல் மீராஸ் அனந்தர சொத்து சம்பந்தமான விடயத்தில் இருந்திருக்கிறார்கள். நான் நீங்கள் குறைந்தபட்சம் நாம் மரணித்தால் எனது மனைவிக்கு, எனது பிள்ளைகளுக்கு, எனது உறவுகளுக்கு எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், எவ்வளவு ஆழமானது குர்ஆன் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறது, நாம் இணைந்த பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறோமே என்று சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு மௌத்தாகினால் மௌத்தோடு சம்பந்தப்பட்ட அவருடைய பொருளோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் உங்களை தொட்டு காட்டுகிறேன். முதலாவது, வேறு யாருடைய சொத்துக்களை புலம்பிக் கொண்டிருந்தால் அதை உரியவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, ஈமை சடங்கு ஜனாதாவோடு சம்பந்தப்படுகின்ற விடயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் மௌத்தாகினால் சில இடங்களில் இடம் கூட பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அதற்கெல்லாம் அவர்கள் சொத்தில் இருந்து செலவழிக்க முடியும். அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும், மௌத்தானதிலிருந்து அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் இருக்கிறார். நடுத்தரமான செலவுகள் அவருடைய பொருளில் இருந்தே செய்யலாம். அனந்தரம் பங்கீடு செய்வதற்கு முன்னால் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் செய்யலாம், அந்த சொத்தில் இருந்து செய்யலாம். ஆனால் அடக்கி முடிந்த பிறகு நாம் செய்கின்ற சில விடயங்கள் அவருடைய பேரில் அன்னதானம், அவருக்காக பிராணிகள் வேறு ஏதாவது செய்வதாக இருந்தால் அதை பற்றி நான் பேச வரவில்லை. செய்பவர்கள் தங்களது பக்கத்திலிருந்து செய்யப்பட வேண்டும். அனந்தரத்திலிருந்து செய்ய முடியாது, அனந்தரத்திலிருந்து செய்ய முடியாது என்பதை சொல்கிறேன். ஜனாதாவை அடக்கின்ற வரைக்கும் உள்ள செலவுகள் செய்வதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறது. அதற்கு பிறகு கடன், அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட கடன், ஹஜ் கடமையாக இருக்கும், செய்யாமல் இருந்தால், ஜக்காத் கொடுக்காமல் இருந்தால், இப்படி ஒவ்வொன்றும் தெளிவாக பேசப்பட வேண்டிய விடயம். அந்த அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட கடன்கள் இருந்தால் அதையும் நிறைவேற்ற வேண்டும். அடியார்களுக்கு சம்பந்தப்பட்ட கடன் என்பது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலை.
சகோதரர்களை கடனோடு யாரும் கூட்டாகிவிடக் கூடாது. கடனை எழுதி வைக்க வேண்டும், சொல்லி வைக்க வேண்டும். திடீரென்று மௌத் வந்தால் அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு யுப்பது ஷஹீதுக்குள்ளதான் இல்லத்தை ஷஹீதுக்கு கூட எல்லா பாவங்களை அவர் மன்னிக்கிறார், கடனை மன்னிக்க மாட்டார். எனவே கடன் இருந்தால் யாருக்காக எழுதி வைத்திருந்தால் தானே நிறைவேற்றுவார்கள். ஊருக்கு பேருக்கு பெரியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகள் எல்லாம் அழைத்து வாழக்கூடாது. இனிமான சகோதரர்களை, சில போது சிலருடைய நிலை, சிலர் சொத்துக்களை அபகரித்து, அதாவது தன்னுடைய சகோதரருக்கு போக வேண்டிய பகுதிகள், அந்த பகுதிகளை எல்லாம் கொடுக்காமல் ஏதோ குடும்பத்தில் மூத்தவர் என்று எல்லாவற்றையும் எடுத்து சிலர், எல்லோரும் அல்ல, சிலர் இன்று தனவந்தர்களாக பாதையில் நடமாடுவார்கள். பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம். சில நேரம் தனது சகோதரனுடைய பங்கை சுத்திகரித்திருப்பார். பக்கத்து வீட்டில் களவாடுவது மட்டுமல்ல, கனவு சகோதரர்களை, சொந்த வீட்டில் தனது நோயாளி சகோதரனுக்கு, தனது சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல், காணியை கொடுக்காமல் சுரண்டிக் கொண்டு பாதையிலே கோடீஸ்வரனாக, வசதி படைத்தவனாக தீர்வதை விட வீடு வீடு சென்று யாசம் எடுப்பது சிறப்பாக. கண்ணியமான சகோதரிகளே, தனக்கு சொந்தமில்லாதை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான் சொல்ல வந்தபடியும் கடனோடு நாம் வாழப்படக்கூடாது. கடன்கள் இருந்தால் அதனை அவர்கள் குடும்பத்தார்கள் நிறைவேற்றி விட வேண்டும். இத்தனை செய்த பிறகு சகோதரர்களே, அடுத்தது ஏதாவது வசியத் இருந்தால், வசியத் செய்திருந்தால், சிலர் அதாவது தன்னுடைய கடைசி கட்டத்தில் உதாரணமாக, நான் மௌத்தாகினால் எனது சொத்து 30 கோடி இருக்கிறது, இதிலே ஒரு 10 கோடி இந்த மதரசாவுக்கு கொடுத்து விடுங்கள், அதை இந்த பள்ளிக்கு கொடுத்து விடுங்கள் என்று வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கூறுவதுதான் அனந்தரம். கடன் கொடுக்கப்பட்டு அதாவது வசியத் நிறைவேற்றப்பட்டு இப்படியெல்லாம் செய்த பிறகு மீதமாகுவதுதான் அனந்தர சொத்து. கண்ணியமான சகோதரரை, வசியத் என்று வருகிற நேரம் அதிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று கட்டாயமானது, இன்னொன்று சுண்ணத்தானது. கட்டாயமானது என்பது ஒவ்வொரு நாளும் நாங்கள் மற்றவருக்கு நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள். இந்த பள்ளிக்கு மாறாமல் இவ்வளவு கொடுப்பேன் என்றால் எழுதி வையுங்கள். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கடன் கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் இவைகள் இல்லாமல் இரவு கரையக்கூடாத ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. இப்படியாக கட்டாயமான வசியத் இவைகள் எல்லாம். இன்னொன்று இருக்கிறது, மௌத்துடைய நேரத்தில் இப்படி செய்வது. சிலர் உயிரோடு இருக்கும் பொழுதே மதரசாக்களுக்கு, பள்ளிவாயல்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு செலவழித்து பழகி அவர்கள் மௌத்துடைய நேரத்திலும் எனது சொத்துக்களில் பங்குகள் போக வேண்டும் என்று வசியத் செய்வார்கள். அப்படி செய்வதை செய்ய வேண்டும் என்பதால் சுண்ணத்தாக இருக்கிறது. ஆனாலும் சில போது பிள்ளைகளோடு கோபப்பட்டு இவர்களுக்கு ஒன்றை கொடுக்க கூடாது என்பதற்காக என்னிடத்தில் இருக்கிற 30 கோடி மதரசாவுக்கு, 30 கோடி பள்ளிவாயலுக்கு என்று செய்தால் ஒரு மாதத்தில் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், 3 தான் செல்லுபடியாகும். 10 கோடி தான் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். மற்ற 20 அனந்தரத்துக்கு வந்துவிடுகிறது. அவர் வாயினால் சொன்னாலும் சரி. ஆனால் அனந்தரம் பெறுபவர்கள் எல்லோருமே 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒருவர் கூட முகம் சுளிக்காமல் அனைவரும் விரும்பினால் அதை நிறைவேற்றலாம். அதே போல அனந்தரம் பெறுபவர்களுக்கு வசியத் செய்ய முடியாது. சிலர் இருப்பார்கள், நான் மௌத்தாகினால் என் மௌத்துக்கு பிறகு இந்த வீடு எனக்கு பிள்ளைக்கு தான் சொந்தம் என்பார்கள். பிள்ளை அனந்தரம் பெறக்கூடிய ஒருவர் வசியத்தை வாரிசு அனந்தரம் பெறுபவருக்கு வசியத் செய்ய முடியாது. ஒரு வளர்ப்பு பிள்ளை இருக்கிறதா அதற்கு அனந்தரத்தில் சொத்து கிடையாது. அப்படி என்றால் அநியாயம் செய்யுமா இஸ்லாம் சொல்லவில்லை. வளர்ப்பு பிள்ளையுடைய விடைய வேறு. வளர்த்தால் நீங்கள் ஏதாவது உயிரோடு இருக்கும் பொழுது கிஃப்டாக கொடுக்கலாம், அல்லது இந்த வசியத்தை அந்த பிள்ளைக்கு செய்யலாம். அனந்தரம் பெறுபவர்களுக்கு இஸ்லாம் அதாவது வசியத்தை வைக்கவில்லை. இப்படியாக 3 பகுதிதான் வசியத்தில் செல்லுபடியாகும். அந்த வசியத்தை அப்படி செய்திருந்தால் அதையும் பணத்தின் மோகத்தினால் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. சிலர் அப்படி குடும்பமாக இருப்பார்கள். இல்லை, ஒழுங்குவிட வேண்டும், அது எங்களுக்குரிய சொத்தல்ல, மீதமுள்ள 2 பகுதிதான் எங்களுக்கு சொந்தமானது. அதுதான் இஸ்லாம் சொன்ன பிரகாரம். யாருக்கு 8 ஒன்று, யாருக்கு 6 ஒன்று, யாருக்கு 4 ஒன்று, யாருக்கு 3 2, யாருக்கு 3 1, யாருக்கு அரைவாசி என்று அப்படியாக பகிர செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நேரம் சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு சில விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். சமூகத்தில் இருக்கின்ற நடைமுறை பிரச்சனைகளை சொல்லுங்கள், கவனமாக கேளுங்கள். இன்று இந்த அனந்தரத்துடைய விஷயத்திலே சமூகம் அலட்சியமாக இருக்கிறது. ஆர்வமாக சொல்கிறேன். இன்று சிலர் நினைத்த பிரகாரம் அதை செய்கிறார்கள். உண்மைதான், அனந்தரம் பெறுபவர்களுக்கு வசியத் செய்து அந்த பிழையான வசியத்தை செய்கிறார்கள். அனந்தரம் பெறுபவருக்கு அந்த வீட்டை உயிரோடு கொடுத்தால் இன்னொன்றை விலகிக் கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கிற நேரம் கொடுப்பதாக இருந்தால் வெறுமனை வாய் வார்த்தைக்கு இடமில்லை. சொல்லி வைத்தால் எழுத்திலே இல்லை என்றால் அது செல்லுபடியாகாது. சொல்லி அதாவது முழுமையாக ஒப்பமிட்டு அவருக்கு அப்படியே சொந்தமாக்கி கொடுத்து விட வேண்டும். அப்போதுதான் மீதம் உள்ளதை அனந்தரமாக பார்க்கலாம். வெறும் வாய் வார்த்தை என்றால் அதை அப்படியே முழு சொத்துக்குள்ளால் அது சேர்க்கப்பட வேண்டும். எனவே வீட்டை அப்படித்தான் கொடுப்பதாக இருந்தால் முழுமையாக கொடுத்து விடுங்கள். மௌத்துக்கு பிறகு பார்க்கிற பிள்ளைக்கு, கடைசி வரை பார்க்கின்ற பிள்ளைக்கு தான் என்றெல்லாம் அப்படி
கண்ணியமான சகோதரர்களே, இப்படியும் சில பிழை நடக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது தந்தையும் மகனுமாக கடை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி, அதாவது 10 கோடி என்று வைங்கள், 10 கோடிக்கு ஒரு கடையை செய்கிறார்கள். 2 பேரும் அரைவாசி 5 கோடி அவர்கள் பார்ட்னராக இருந்து கடை செய்கிறார்கள். பாப்பா உண்டாகிவிட்டார். இந்த நேரம் சில இடங்களில் நடப்பது, நான் தந்தை வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், கடையோடு சம்பந்தப்பட்ட ஒரு மகன் என்ன செய்கிறார்கள், இப்போது 10 கோடி நடக்கிறான் சொந்தம், நானும் தந்தையும் கடை செய்தோம், எல்லாமே இருக்கிறார்கள். இல்லை, 5 உங்களுக்கு, மீதமுள்ள 5 உங்களுக்கு தாய்க்கும் பங்கிருக்கிறது, உங்களுக்கு சகோதரருக்கு பங்கிருக்கிறது, உங்களுக்கு சகோதரிக்கு பங்கிருக்கிறது, உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா, சின்ன குழந்தை இருக்கிறாரா, அவர்களுக்கு பங்கிருக்கிறது. கண்ணியமான சகோதரர், என்னவென்றால் வயிற்றிலே இருக்கின்ற குழந்தைக்கும் இஸ்லாம் அனந்தரத்தை வைத்திருக்கிறது. பிள்ளை பிறந்த பிறகு ஒரு மௌத்தாக வயிற்றிலே குழந்தை என்றால் அந்த குழந்தை ஆனா பெண்ணா உண்டா இரண்டா பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிற நேரம் எப்படி மொத்தமாக எடுத்துக் கொள்ள முடியும்? இப்படி செய்வது அநியாயம் சமூகத்திலே நடக்கிறது. இன்னும் ஒன்று நடக்கிறது. சில பேர் தந்தை வசதி இல்லாமல் இருப்பார், ஒரு மூத்த மகன் வசதியோடு இருப்பார், பெண் குழந்தைகள் சகோதரிகள் இருப்பார்கள். திருமணம் வருகின்ற நேரம் முழு திருமணத்துடைய செலவுகளையும் அந்த சகோதரரை முன்னின்று செய்வார். கடைசியில் வாங்க மௌத்தான பிறகு சொல்வார், உங்களை யாருக்கும் அனந்தரம் கிடையாது, எல்லாமே எனக்கு தங்களுடைய திருமணத்தை எல்லாம் நான் தான் செய்து வைத்தேன், ஒவ்வொருவருடைய திருமணத்திற்கும் இவ்வளவு செலவுகள் அத்தனை நான் தான் தனியாக செய்தேன், எனக்கு தான் அத்தனை சுருட்டிக் கொள்வார். இல்லை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இவருக்குள்ளதுதான் இவருக்கு அவர் செய்தது ஒரு உதவி, ஒரு சதகா. இப்பொழுது அனந்தரம் என்றால் அவர்களுக்கும் பங்கிருக்கிறது. திருப்பி என்று நான் இப்படி செய்தார் என்று அவர்கள் கொடுத்தால் வேறு இல்லாமல் அவர்களுக்குரிய பங்கில் ஒரு சதத்தையும் கூட எங்களுக்கு எடுப்பதற்கு இல்லாமல் இன்னும் சில இடங்களில் நடக்கிறது. அதாவது பெண் குழந்தை அந்த தாய் மௌத்தாகிறார், தாயுடைய உடைகள் நகைகள் தாயோடு சம்பந்தப்பட்ட வீட்டுடைய தளவாடங்கள் இதை பெண்கள் எடுப்பார், பிள்ளைகள் பெண் குழந்தை. இதே நேரம் தந்தை மூத்தாகினால் அவருடைய வாகனம் கடை இதை அப்படியே ஆண்கள் எடுப்பார்கள். இப்படி யாருக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. யார் மறுத்தார்கள் எந்த சொற்பாக இருந்தாலும் அத்தனை ஒரு பேருக்கு வர வேண்டும். முறையாக தாய்க்கு எந்த பங்கு, தந்தைக்கு எந்த பங்கு, யாருக்கு எந்த வகையில் இஸ்லாம் சொல்வதோ அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும். இதை குடும்பத்தில் மூத்தவர்கள் முன்னிட்டு செய்ய வேண்டும். மாற்றமாக நான் குடும்பத்தில் மூத்தவன், நானே எல்லாவற்றையும் சுருட்டிக் கொள்வேன் என்ற நிலைமைக்கு நாங்கள் மாறிவிடக் கூடாது. இன்னும் சில இடங்களில் ஒரு கொடுமை நடக்கிறது. பெண்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். இருக்கிற சொத்தில் 190% ஏன் அந்த பெண் குழந்தை திருமணம் செய்த கொடுமையினால் அப்படியே கொடுத்து முடித்தால் ஆண் குழந்தை 2-3 பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அநியாயத்தை பார்த்த இவர்கள் இன்னும் ஒரு அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்கிறார்கள். இப்படி செய்துவிட்டீர்களா என்று இன்னொரு இடத்திலே போயிட்டு தனது சகோதரிக்கு கொடுத்ததை விட பன்மடங்காக சீதனத்திற்கு மேல் சீதனமாக அங்கே அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த கொடுமைகள் யாருக்கு சொல்வது? இஸ்லாம் ஆண்களுக்கு எப்படி சொல்கிறது? இப்படி எல்லாம் எழுத்துமாறு சொல்கிறதா? நான் சொல்ல வந்தது, பெண் குழந்தை என்று எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்களை இப்படியான பதிவு செய்வதற்கு வழி பெற்றோர்கள் செய்துவிடக் கூடாது. இதுவெல்லாம் இந்த அனந்தரத்தில் ஏற்படுகின்ற சமூகத்தில் ஏற்படுகின்ற தவறுகள், பிழைகள். எனவே கண்ணியமானவர்களே, எல்லாவற்றையும் சிந்தனைக்கு எடுத்து எந்த பிழைகளை செய்வோமோ தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு பற்றிய தெளிவு தேவை என்றால் காரணமாக அநியாயமாக ஏதாவது நாம் எடுத்திருந்தால், இப்படி நடந்திருந்தால் இந்த நிமிடமே கௌரவ செய்து உரியவர்களுக்கு கொடுத்து இதை எப்படி செய்து கொள்ள வேண்டும், நான் இப்படியெல்லாம் செய்துவிட்டேன் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து இந்த அனந்தரத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்னும் அதாவது அனாதைகளுடைய சொத்துக்களை யார் அநியாயமாக சாப்பிடுவார்களோ அவர்கள் சாப்பிடுவது உணவல்ல, வயிற்றிலே நெருப்பை நரக நெருப்பை தான் நிரப்பிவிடுகிறார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. யாருக்கும் இந்த அநியாயம் செய்துவிடக் கூடாது. எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு சாந்தியும் ஒரு சலமும் எனக்கு வந்துவிடக் கூடாது. இது ஹராம். ஜஸதுல் ஊதியபில் ஹராம் பண்ணால் மௌலாபிஹி. இந்த உடம்பு அதாவது ஹராத்தினால் வளர்க்கப்படுமோ, வட்டியினால் ஹராத்தினால் பிறகு சொத்தினால் வளர்க்கப்படுமோ அந்த உடம்பு நரகத்திற்கு தான் தகுதி. இந்த உடம்பால் நல்ல செயல்கள் வெளிப்படாது, நல்ல காரியங்கள் வெளிப்படாது, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய முடியாது, உரிய நேரத்திற்கு போக முடியாது, நோக்க முடியாது. இப்படியான அவல நிலைக்கு தள்ளப்படும். எனவே உணர்வோம், ஏதாவது பிழைகள் நடந்தால் திரும்பவும் இல்லாமல் நம் அனைவருக்கும் இதுவரை நாம் கேட்ட மார்க்க தெளிவுகளை முறையாக செயல்படுத்துகிற பார்த்து தருவாயாக. பாவனை பணி தருவாயாக, என்னுடைய குற்றப்பைகளை பணி தருவாயாக, எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நாட்டை சரியாக புரிந்து நடக்கக்கூடிய நிலைமைகளுக்கு தருவாயாக. அநியாயமாக ஹராமாக இன்னொருவருடைய சொத்திலிருந்து எங்களுடைய சொத்திலே இணைந்திருந்தால் யாரா அந்த பயத்தை அச்சத்தை உள்ளத்திலே போட்டு அதிலிருந்து ஒழுங்கான சௌபாவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. நாங்கள் அடையக்கூடிய ரமதானை ஆரோக்கியமாக அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد. فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله ان الله مع الذين اتقوا والذين يحسنون. فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والاقربون وللنساء نصيب مما ترك الوالدان والاقربون بما قل منه او كثر نصيبا مفروضا. بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا